ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த ஒரு வார்த்தையை அல்ல இந்த ஒரு சத்தத்தை கேட்கறதுக்காக 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியில இருந்து நம்ம எல்லாருமே என்ன சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை தாண்டி இலங்கையில இருக்கிற தமிழர்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதாவது அது என்ன 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்றேன். 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 11 மணிக்கு, அதாவது 9ஆம் தேதி அரௌண்ட் 11 மணிக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்பாரு என்று இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டு 11 மணி வரைக்கும் நம்ம எல்லாருமே டிவி ஓபன் பண்ணி இந்த யூடியூப் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு பார்த்துருப்போம். இந்த வீடியோ நான் மேக் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் வந்து பதவி கொடுக்க, அதாவது சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்க விடாம வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தனி கட்சியாக நிறைய ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சியா இப்ப இருக்கிறாங்க. 108 ஆசனங்கள் வந்து இந்த தேர்தல் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. சோ இந்த 234 தொகுதியிலையும் வந்து அரைவாசிக்கு மேல அவங்க எடுத்தா தானே இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 118 சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா 108 தானே இருக்குது. ஸோ இந்த மிச்சமா இருக்கிற இந்த பேலன்ஸ் 10 ஆசனங்கள் வந்து அவங்க எடுக்கணும். ஸோ இந்த மெஜாரிட்டியை காட்டினா அவங்களுக்கான அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்கப்படும், ஆட்சியும் வந்து கொடுக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய. இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் 108ல இருந்து இவங்களுக்கு காங்கிரஸ் வந்து 5 எம்எல்ஏ வந்து காங்கிரஸ்ல இருந்து வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்கக்கூடிய இருந்த எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க அந்த 5 சீட்டு வந்து கொடுக்கும் போது ஏதாச்சும் ஒன்று டிமாண்ட் பண்ணி கொடுக்கலாம் தானே. ஆனா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிற பட்சத்திலையும் அவங்க வந்து எந்த டிமாண்டும் இல்லை, நாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களால அதிகப்படியான சீட் எடுத்து நீங்க ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விரும்பி இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிற டைம்ல உங்களோட ஆட்சி தான் வந்து இங்க இருக்கணும் தமிழ்நாட்டுல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளியில இருந்து, அதாவது நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த சீட் வந்து பற்றாக்குறை இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த 5 எம்எல்ஏ சீட்டை வந்து நாங்க தருவோம். ஆனா எங்களுக்கு வந்து எந்த மினிஸ்டர் பதவியும் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட். அதாவது அவங்க டிமாண்ட் பண்ணாம ஆதரவு கொடுக்குறாங்க. இது போல பாத்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து 2 எம்எல்ஏ சீட் வந்து கொடுக்கிறார் சொல்லப்பட, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வரைக்குமே 100% வந்து கன்ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் டிவிகே கட்சியினுடைய 108 ஆசனங்கள், அது தாண்டி இந்த காங்கிரஸ் வந்து கொடுக்கிற 5, சோ ஒட்டுமொத்தமா 113 வந்து 100% உறுதி செய்யப்பட்ட இந்த சீட்டா இருக்குது. அப்ப 118ல மிச்சமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தைகள் கட்சிகள்ல இருக்கிற 2 ஆசனங்கள், இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இதுல கம்யூனிஸ்ட் வந்து 2 ஆசனங்கள் தாரதாகவும் சொல்லியிருக்காங்க, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படல. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 108 பிளஸ் காங்கிரஸினுடைய 5, சிறுத்தைகள் கட்சியினுடைய 2, கம்யூனிஸ்ட வந்து 2, சோ ஒட்டுமொத்தமா 117 சீட்டு வந்து வருது. அப்ப இன்னொரு அந்த சீட்டு வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்எம்கே டிடிவி தினகரன் அவருடைய கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ சீட்டும் வந்து கிடைக்கப்பெற்றதாக டிவிகே வந்து சொல்லி இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் அவரு இவங்க சொன்ன அந்த சீட்டு வந்து அதாவது லெட்டர் வந்து எம்எல்ஏ கொடுத்திருக்காரு சொன்னதெல்லாம் வந்து ஒரு போலியான விஷயம் என்று சொல்லி இப்படியான ஒரு சர்ச்சை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட ஒரு சர்ச்சை வந்து போகுது. சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னால் 118 இவங்க காட்டியிருந்தாலும் இதுல இந்த 117 தான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகப்படும் என்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை போகுது. ஆனா இல்ல எம்எம்கே கட்சியினுடைய அந்த எம்எல்ஏ வந்து உறுதி செய்யப்பட்டதை கொடுத்திருக்கிறதாக டிவிகே கட்சி வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு 11 மணிக்கு நம்ம எல்லாருமே நினைச்சிருக்கிற விஷயம் வந்து அந்த சத்தம் வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இந்த 118 என்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத, அதாவது உறுதி செய்யப்படாம விட்டுச்சோன்னு சொன்னால், இந்த ஆசனங்கள் வந்து டிவிகே கட்சியால காட்டப்படாம விட்டாங்க என்று சொன்னால் இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு லெட்டர் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமா பாத்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தமிழ்நாடை 6 மாதத்துக்கு ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 6 மாசம் மறுபடியும் ஒரு 6 மாசம் ஆகி மறுபடியும் ஒரு 6 மாசம் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து ரீ எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. சோ இந்த அளவுக்கெல்லாம் போகாது என்று நம்ம நினைக்கிறோம். என்று சொன்னால் இப்ப வந்து இவங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்திருந்தது. சோ 113 ஒரு கன்ஃபார்மான சீட்டா இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வரப்போகிறது இன்னொரு 5 சீட்டு வந்து ஒரு தேவைப்படுது. ஆனா இதுல இன்னும் ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது டிவிகேனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர் வந்து 2 இடத்துல வந்து சீட் எடுத்திருந்தார் இல்லையா. சோ இது வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருமே நினைக்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லி. ஏன்னா ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. அதுக்கான ஒரு முடிவா தான் இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. 50 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு 2 கட்சியை தாண்டி 3வது ஒரு புது கட்சி தனியா ஆரம்பிக்கப்படாத 2024 ஆரம்பிக்கப்பட்ட 2 வருஷத்துல இப்படியான ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியை வந்து காட்டியிருக்கிறாங்க. சோ அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும். சோ இது எந்த விதத்துல எப்படி நடக்குது என்றதான் இங்க இருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட். கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இவர் ஆட்சிக்கு வர மாட்டாரு, ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டாரு, 20 சீட்டுக்கு மேல எடுக்க மாட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு 108 சீட் எடுத்து சிஎம் ஆக மாட்டாரு இப்படியான சர்ச்சையெல்லாம் போகிற டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம நினைக்கிறது நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.